அந்த பிஸ்னஸில் சரி நம்ம மனைவியுடைய வாழ்க்கையில் தான் இப்படி ஆயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி என் பிஸ்னஸில் கொரோனா டைமில் ஏகப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியும், நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருந்ததுனால என்னிடத்துல எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டு கடைசியில் கணக்கு பார்க்கும்போது எனக்கு 1,40,00,000 நஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கணக்கெல்லாம் பார்க்க என் பேங்கில் பேலன்ஸ் இல்லை, என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாவற்றையும் காலி பண்ணியாச்சு. கொரோனாவில் தப்பிக்க முடியல. நல்லா நிறைய பிஸ்னஸ், 88 பேர் வேலை பார்க்காங்க. 88 வேலை செய்த பிள்ளைகளை, குடும்பத்தை காப்பாற்றணும், என்னையை காப்பாற்றணும், எங்கள் அம்மா அப்பா காப்பாற்றணும், எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் என்கிட்ட வந்து நிற்காங்க, எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இழந்ததை திருப்பி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் நான் விற்று எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் முடித்து கடைசியில் கணக்கு பார்க்கேன் 1,40,00,000 கடனில் உட்காந்துருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 88 பேர் வேலை பார்த்த இடத்துல 8 பேருக்கு வந்துட்டாங்க. திரும்ப எப்படி ஒரு கான்ட்ராக்ட்காரன் பெரிய லெவலில் என்னை அங்கே வந்து நீங்கள் கான்ட்ராக்ட்காரன் சொன்னால் தெரியாது, மதன் சிவில் இன்ஜினியர் சொன்னால் தான் தெரியும். நான் முட்டா பேங்கிறது அந்த ஊருக்கு தெரியாது நிறைய பேருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் இங்கிலீஷில் 10 நம்பரை சொன்னீங்கன்னு வைங்க, கோதான் எனக்கு தெரியாது. ஆமாம், ஏம்மா நம்புதியெல்லாம் நம்பலையா? அதான் உண்மை, நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க.